ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லைஃப் ட்ராவல். நம்ம இன்றைக்கி நெய் காரா சேவ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காரா சேவ் செய்ய ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுலில் மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மெஷரிங் கப்பில் 4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு 800 கிராம்ஸ் வரும். அதே மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 4:1ங்கிற ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப் எடுத்தாலும் ஒரு 4 கப் எடுத்தீங்க அப்படின்னா 1 கப் அரிசி மாவு எடுத்தால் சரியாக இருக்கும். அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்து 1.5 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் பவுடராக சேர்க்குறேன். நீங்கள் பெப்பரை இடித்து கூட 1 பாதியாக இடித்து கூட சேர்த்துக்கலாம். அடுத்து பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு, பெப்பர், மிளகாய்த்தூள் இதெல்லாம் மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்தாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சுக்கலாம். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன டம்ளரில் எனக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. நீங்கள் மாவு பிசைய அந்த பதத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் ஊற்றணும் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டெல்லாம் இல்லை தண்ணிக்கு. மாவு வந்து வரமாவு இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த மாதிரி நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். மாவு பிசையும் பொழுது கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த பதத்தில் பிசைஞ்சாதான் நம்ம தட்டில் தேய்க்கும் பொழுது கொஞ்சம் இது தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கலக்கும் பொழுது கொஞ்சம் கையில் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாலே போதும். நம்ம இப்போ இந்த மாவை எண்ணெயில் தேய்ச்சி விட்டுக்கலாம். அதுக்கு நான் கடாயில் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த பூந்தி தட்டில் தான் நான் இன்றைக்கி தேய்ச்சி விட போகிறேன். இந்த பூந்தி தட்டில் இந்த மாதிரி ஒரு கை அளவுக்கு மாவு எடுத்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. வெயிட் இல்லாத தட்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பூந்தி தட்டு இல்லாதவங்க அரிகரண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்க்கும் பொழுது கையில் சூடுபடாமல் பார்த்துக்கோங்க. நம்ம பெப்பர் பவுடருக்கு பதிலாக பெப்பர் நுணுக்கி சேர்க்கும் பொழுது பெப்பர் வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் மட்டும் பார்த்து தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டியிருந்தால் கூட நல்லா பிரிஞ்சு வந்துடும். இப்போ இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். எடுக்கும்போது அரிகரண்டியில் எடுத்து இந்த மாதிரி ஜல்லடை கரண்டியில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் வந்துடும். இப்போ இதே போல் அடுத்த பேட்சையும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த காராச்சேவ் வந்து பொரியறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. கொஞ்சம் சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகி வந்துடும்.
ஸோ நம்ம இதை குறைவான நேரத்திலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவுலையும் நான் சுட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், எல்லா மாவையும் நான் சுட்டு எடுத்துட்டேன். சூப்பரான மொறுமொறுன்னு நெய் காராச்சேவு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.